हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सकलगुणविभेदैः नित्यमस्पष्टरूपं जगदि च बहिरन्तर्भासमानं महिम्ना मनसि च बहिरन्तर्वाङ्मनोवृत्तिरूपं परमशिवमनन्तानन्दसार्द्रं प्रपद्ये. ஸ்ரீ சிவமகாபுராணம் வித்யேஸ்வர சம்ஹிதை 8வது அத்தியாயம் நாம் பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நடுவில் ரொம்ப கேப் ஆகிடுது. புதுசாக கொஞ்சம் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கா, எல்லோரும் இருக்கு. அதனால் எல்லோரும் நம்ம வேத தர்ம போஷக சபா அப்படிங்கக்கூடிய சேனலில் சிவபுராணம் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து எல்லாம் முன்னாடி உள்ள 7 அத்தியாயங்கள் சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு 8வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு பார்த்த வரைக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் ஒரு போட்டி ஏற்படுறது. தங்களுக்குள்ள யார் பெரியவா அப்படின்னு அந்த போட்டி சண்டையாக உருவெடுக்கிறது. உடனே தேவதைகள்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்ல, பரமேஸ்வரன் அங்கே ஸ்தம்பமாக ஆவிர்பவிக்கிறார். அப்போ அவ 2 பேரும் முடிவு பண்ணிக்கிறா, மேலே யார் இந்த ஸ்தம்பத்தினுடைய மூலத்தையும் அக்ரத்தையும் கண்டுபிடிக்கிறார்களோ, முதல்ல யார் இதனுடைய ஒரு ஆத்தியத்தையோ அந்தத்தையோ கண்டுபிடிக்கிறாளோ அவள் தான் சிரேஷ்டர் அப்படின்னு முடிவெடுக்க, மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்துட்டு கீழே போகிறார், பிரம்மா ஹம்சரூபம் எடுத்துட்டு மேலே போகிறார். மகாவிஷ்ணு ரொம்ப தூரம் போய் ஒன்றும் கிடைக்கலன்னு திருப்பி வந்துவிட்டார். பிரம்மா மேலே போயிட்டே இருக்க கேதகி புஷ்பத்தை பார்த்து அதோட ஒரு உடன்பாடு வச்சுட்டு நீ பொய் சாட்சி சொல்வாயாகன்னு அழைச்சிட்டு சபா மத்தியத்தில் வரா. அப்போ மகாவிஷ்ணுகிட்ட பொய் சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து கோபிச்சுட்டு பரமேஸ்வரன் ஆவிர்பவிச்சு விடுறார் அப்படிங்கிறது பார்த்து அது வரைக்கும் பார்த்தோம். அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த அத்தியாயம் பார்ப்போம். அங்கே பரமேஸ்வரன் ஆவிர்பவிச்ச உடனே வத்ச பிரசன்னோஸ்மி ஹரேஜதஸ்துவம் ஈஷத்வமிச்சன்னபி சத்யவாக்கியம் ப்ரூயாஸ்ததஸ்தே பவிதா ஜனேஷு சாமியம் மயா சத்கிருதிரப்யலப்சி. மகாவிஷ்ணு, நீர் நீங்கள் சத்தியத்தில் சத்தியத்தை சொன்னதுனால சத்தியம் சொல்கிறவாளை எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னுடைய துல்லியமான ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்குறார். இத பரந்தே பிருதகாத்மனச்ச க்ஷேத்திர பிரதிஷ்டோத்சவ பூஜனஞ்ச. இதுக்கப்புறம் தங்களுக்கும் தனியாக பூஜைகள், உற்சவங்கள், க்ஷேத்திர பிரதிஷ்டைகள் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி, இது தேவ புரா பிரீதா சத்யேன ஹரயே பரம் ததௌ ஸ்வசாமியமத்யர்த்தம் தேவசங்கே ச பஷ்யதி. அப்படி தன்னுடையதான சாமியமான ஸ்தானத்தை அனைத்து தேவர்களும் பார்க்க மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கிறார். அப்படிங்கிற வரைக்கும் 7வது அத்தியாயம். அடுத்தது 8வது அத்தியாயம். சசர்ஜாத மகாதேவா புருஷம் கஞ்சிதத்புதம் பைரவாக்கியம் ப்ருவோர்மத்யாத் பிரம்மதர்ப்பஜிகாம்சயா. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கோபப்பட்டாராம் பரமேஸ்வரர். அந்த கோபத்திலேருந்து சசர்ஜாத ஒரு புருஷனை சிருஷ்டிச்சாராம். பைரவன் அப்படின்னு பேருடையவர். எங்கேருந்து அப்படின்னால் புருவோர் மத்தியாத், பரமேஸ்வரனுடைய புரு மத்தியத்திலேருந்து நெற்றிக்கண் பகுதியிலேருந்து ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார். எதற்கு? பிரம்மதர்ப்பஜிகாம்சயா. பிரம்மா பொய் சொன்னாரோ இல்லையோ, அப்போ அவருடைய கர்வத்தை அழிப்பதற்காக ஒருத்தரை உருவாக்கினார். சவை ததா தத்ரபதிம் பிரணம்ய சிவமங்கணே. அந்த பைரவரும் வெளியில் தன்னுடைய பதியான பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறார். கிம் காரியம் கரவாண்யத்ர சீக்கிரமாஜ்ஞாபய பிரபோ. நான் என்ன பண்ண வேண்டும், சீக்கிரம் எனக்கு ஆஜ்ஞாபியுங்கோ அப்படின்னு கேட்க பரமேஸ்வரர் சொல்கிறார், வத்சசோயம் விதி சாக்ஷாத் ஜகதாமாத்ய தெய்வதம். ஹே வத்சா, பைரவா, குழந்தாய் இங்கே நிற்கிறாரு, இவர் தான் சாக்ஷாத் விதி. விதினா யார்? பிரம்மா. இவர் தான் லோகத்தில் முதல் கடவுள். நூனமர்ச்சய கட்கேன திக்மேன ஜபசாபரம். அதனால் அவரை நீ அர்ச்சனை பண்ண வேண்டுமே, உன்னுடைய கையில் இருக்கிற கத்தியினால் அவரை அர்ச்சனை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறார். சவை கிரகீத்வைக கரேண கேசம் தத் பஞ்சமம் திருப்தமசர் அசத்யபாஷிணம் சித்வா சிரோ ஹ்யஸ்ய நிஹந்து முத்யதः
பிரகம்பயன் खड्गमति स्फुटं करैः சவை கிரஹீத்வைகரேண கேசம். உடனே பைரவனும் தன்னுடைய இடது கையினால் பிரம்மாவனுடைய கேசத்தை பிடிச்சின்றார். தத் பஞ்சமம் திருப்தம சத்யபாஷிணம். 5 தலைகள் இருந்துதான் பிரம்மாவுக்கும் பரமேஸ்வரன் மாதிரி. அதில் எந்த தலை போய் சொல்லித்தோ இந்த தலையை சித்வா சிரோஹ்யஸ்ய நிஹந்து முத்யதா. ஒரு தலையை எடுத்து திருப்பியும் மேல் கொண்டும் அவரை வதம் பண்ணுறதுக்காக புறப்படுறார். பிரகம்பயன் खड्गमति स्फुटं करैः. அப்படி திருப்பி ஒரு தலையை எடுத்துவிட்டார் பிரம்மாவனுடைய. திருப்பி இன்னொரு தலையை எடுக்கிறதுக்காக புறப்படுறார். பிதா தவே தவோத்ஸ்ருஷ்ட விபூஷணாம்பரஸ்ரகுத்தரீயாமலகேஷ சம்ஹிதா பிரவாதரம்பே வலதேவ சஞ்சலः பபாத வை பைரவ பாத பங்கஜே. பிதா தவோத்ஸ்ருஷ்ட விபூஷணாம்பரஸ்ரகுத்தரீயாமலகேஷ சம்ஹதிஹி. உடனே இந்த பிரம்மாவுக்கு ஒரு தலை போன உடனே கதி கலங்கி போய் கேசபாரங்கள்லாம் அவிழ்ந்து தன்னுடைய வஸ்திரங்கள்லாம் கலைஞ்சு ஆபரணங்கள்லாம் உதிர்ந்து பிரவாதரம்பேவ லதேவ சஞ்சலஹ பிரவாதரம்பேவ லதேவ சஞ்சலஹ. ஒரு பெரிய காற்று வீசினால் கொடிகள்லாம் எப்படி ஆடுமோ அப்படி ஆடிக்கொண்டு பபாதவை பைரவ பாத பங்கஜே. அப்படியே பைரவருடைய காலில் விழுந்தாராம் பிரம்மா. தாவத் விதிம் தாத்ததிருக்ஷருச்யுதः கிருபாலுரஸ்மத் பதிபாத பல்லவம் நிஷித்ய பாஷ்பைரவதத் கிருதாஞ்சலிः யதா சிசுஸ்வம் பிதரம் கலாக்ஷரம். அப்படி இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்த்த உடனே மகாவிஷ்ணுவுக்கும் மனசுக்குள்ள ஒரு கிருபை தோணித்தான். அதனால் அவரும் கண்ணிலேருந்து ஜலத்தை விட்டுண்டு பரமேஸ்வரன்ட்ட பேச ஆரம்பித்தாராம். அச்சுத உவாச்ச त्वया பிரசன்னேன புராஹி தத்தம் யதஸ்ய பஞ்சானனமீஷ சின்னம் தஸ்மாத் க்ஷமஸ்வாத்யமனுக்ரஹார்த்தம் குரு பிரசாதம் விதயே ஹ்யமுஷ்மே. பரமேஸ்வரா, உங்களால் தானே முன்பு வந்து ரொம்ப சந்தோஷமாகி இவருக்கு இந்த 5 முகங்கள் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கானது மாதிரி உங்களை மாதிரியே ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டது. தஸ்மாத் க்ஷமஸ்வாத்யமனுக்ரஹார்த்தம். அப்படி கொடுத்த நீங்களே அதில் ஒன்று எடுத்துட்டாச்சு போருமே. அவர் எடுத்ததில் பொறுத்துக்குங்கோளேன், அதுக்கு மேலே அவரை வதம் பண்ண வேண்டாமே. குரு பிரசாதம் விதயே ஹ்யமுஷ்மை. அந்த பிரம்மாவின் இடத்தில் நீங்கள் வந்து பிரசாதம் பண்ண வேண்டும், பிரசன்னமாக வேண்டும். இத்யர்த்திதோச்யுதேனேஷः துஷ்டசுரகணாங்கணே. அப்படி மகாவிஷ்ணுவினால் சொல்லப்பட்ட உடனே பரமேஸ்வரன் வந்து அப்படியே சந்தோஷம் அடைந்தாராம். நிவர்த்தயாமாச ததா பைரவம் பிரம்மதண்டதः. உடனே பைரவனுக்கு ஆஜ்ஞாபிச்சார், சரி விட்டுடுப்பா அப்படின்னு சொல்ல பிரம்மாவின் தண்டிக்கிறதுலேருந்து பைரவனை நிவர்த்தி பண்ணினார். அதாஹ தேவஹ் கிதவம் விதிம் அதாஹ தேவஹ் கிதவம் விதிம் விகத கந்தரம் பிரம்மம் ஸ்வமர்ஹணாகாங்ஷி ஷடேஷத்துவம் சமாஸ்திதா. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் சொன்னார், கிதவத்தை பார்த்து சொன்னார். 6 கேதகி புஷ்பத்தையும் கிதவம் அதாஹ தேவஹ் கிதவம் விதிம் விகத கந்தரம் பிரம்மஸ்துவம் அர்ஹணாகாங்ஷி ஷடேஷத்துவம் சமாஸ்திதா. கிதவம் ஏமாத்தினதான பிரம்மாவை பார்த்து பரமேஸ்வரன் சொல்கிறார், என்னது? ஹே பிரம்மன்னு, என்னதான் இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு இந்த தண்டனை போராது, ஒரு தண்டனை கூட தரேன். நாஸ்தே நாதஸ்தே சத்கிருதிர்லோகே பூயாத் ஸ்தானோத்சவாதிகம். உனக்கு இனி முதற்கொண்டு லோகத்தில் உனக்குன்னு தனி பிரதிஷ்டை பூஜை உற்சவங்கள்லாம் பிரம்மாவுக்கு கிடையாது. அதாவது இதிலேருந்து ஒரு விஷயத்தை நாம் புரிந்திக்க வேண்டும். ஒருத்தர் சத்தியத்தை பேசினால் முதல்ல தோல்வியானது ஏற்படும். சத்தியத்திற்கு முதல்ல லோகம் வந்து என்னாச்சு, பிரம்மா ஏமாத்தின மாதிரி ஏமாத்துறவா இருப்பா. அப்படி ஏமாத்தினாலும் அதுக்கப்புறம் என்னாச்சு, சாட்சாத் பரமேஸ்வர ஸ்தானம், அவர் இருந்த ஸ்தானத்திலேருந்து விஷ்ணு மேலே ஏறிவிட்டார். அவருக்கும் வந்து க்ஷேத்திரங்கள் உற்சவங்கள்னு லோகமே அவரை கொண்டாடுறது அப்படிங்கிறதான நிலை ஏற்பட்டது. பிரம்மாவோ பொய் சொன்னார். அதனால் என்னாச்சு, தன் நிலத்திலேருந்து கீழே விழுந்தார். இனிமே உன்னை வந்து லோகத்தில் யாரும் க்ஷேத்ரோத்சவாதிகள்லாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிறது பிரம்மா வந்து அடைந்தார். அதுக்கப்புறம் இருந்தாலும் உயிரோடு விட்டாரே அப்படின்னு பிரம்மா ஸ்துதி பண்ணுறார்.
स्वामिन् प्रसीदाद्य महाविभूते मन्ये वरं मे शिरसः प्रमोक्षम् नमस्तुभ्यं भगवते बन्धवे विश्वयोनवे योनये सहिष्णवे च दोषाणां शम्भवे शैलधन्वने स्वामिन् எனக்கு பூஜை இல்லைனாலும் பரவாயில்லை பிரசீதாத்ய சுவாமின் பிரசீதாத்ய மகாவிபூதே ஹே சுவாமின் பரம ஈஸ்வரிய ஸ்வரூபியே இன்னைக்கு நீங்கள் பிரசன்னமானேலே மன்யே வரம் மே சிரசப் பிரமோக்ஷம் என்னுடைய சிரஸை விட்டேலே ஒரு சிரஸ் எடுத்தாலும் பாக்கி மிச்ச சிரசுகளை எடுக்காமல் என்ன அப்படியே விட்டேலே அதுவே உங்களுடைய பரம வரம் அல்லவோ நமஸ்துப்யம் பகவதே பந்தவே விஸ்வயோனவே ஹே பகவானே இந்த ஜகத்துக்கு காரணமானவரே விஸ்வயோனயே பந்தவே அவளுக்கு ஒரே ஒரு பந்து அவள் தானே சிருஷ்டிச்சிருக்கார் அந்த பரமேஸ்வரன் இல்லையோ எனக்கு பந்துவே சகிஷ்ணவே சதோஷானாம் நான் பண்ணின அப்படின்னா பார்த்துக்குங்கோ பொய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய் எவ்வளோ பெரிய தோஷம் தப்பு அப்படிங்கிறது தோஷங்களை எல்லாம் பொறுத்துப்பவரே பரமேஸ்வரரே அப்படின்னு அவரை உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறார் சம்பவே சைலதன்வனே அப்புறம் ஈஸ்வரோவாச்ச அராஜபஜமே தத்வை ஜகத் சர்வம் நசிஷ்யதி ததஸ்துவம் ஜஹி தண்டார்ஹம் வஹலோகதுரம் சிஷோ அப்பா ஒன்று அந்த தலை கூட எடுக்காமல் விட்டுருப்பேன் ஆனால் எதற்காக இந்த தண்டனை கொடுத்தேன் தெரியுமோ இப்படி ஒரு தண்டனை கொடுக்கவில்லை என்கில் இதுக்கு மேலே லோகத்தில் யார் வேணா பொய் சொல்லலாம் பொய் சொன்னால் தண்டனை கிடையாது அப்படிங்கிறது பிரச்சாரம் ஆகிடும் அதனால் அராஜபஜமே தத்வை இப்போ தண்டனை கொடுக்கலைன்னா இந்த லோகம் வீணாக போயிடுமே ராஜன் இல்லாத லோகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏற்பட்டுடுமே அப்படிங்கிற பயத்தினால தான் ஜகத் சர்வம் நசிஷ்யதி அப்படி ஆனால் என்னாகும் லோகம் பூரா நாசமடையும் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ததஸ்துவம் ஜஹி தண்டார்ஹம் வஹலோகதுரம் வஹலோகதுரம் சிஷோ அதனால் லோகத்திற்காக நீ ஒரு தண்டனையை அடைந்தாய் வரந்ததாமிதே தத்ர கிருஹாண துர்லபம் பரம் வைத்தானிகேஷு கிருஹ்யேஷு யஜ்ஞேஷு ச பவான் குருஹோ போகிறது இந்த தண்டனைக்கு தண்டனை கொடுத்தாச்சு இருந்தாலும் நீ எனக்கு வேண்டப்பட்டவன் என்னுடைய அன்பான பிள்ளை அதனால் உனக்கு ஒரு வரம் தரேன் வரந்ததாமிதே தத்ர கிருஹாண துர்லபம் பரம் யாருக்கும் கிடைக்காததான ஒரு வரத்தை உனக்கு கொடுக்குறேன் வைத்தானிகேஷு கிருஹ்யேஷு யஜ்ஞேஷு ச பவான் குருஹோ எல்லா விதமான யஜ்ஞங்கள்லையும் எல்லா விதமான மங்கள காரியங்கள்லையும் நீர் தான் குருவாக இருந்து நடத்தி வைப்பீர்கள் அதனால தான் எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மவரணம் பண்ணுறோம் இல்லையா எல்லாத்திற்கும் பிரம்மா இருப்பார் அதனால் எல்லா காரியங்களுக்கும் பிரம்மாசனம் உண்டு அப்படிங்கிறதான ஒரு பெரிய வரத்தை உங்களுக்கு க்ஷேத்திர பிரதிஷ்டைகள் தான் கிடையாதே தவிர எல்லா கர்மாக்கள்லையும் உங்களுக்கு ஸ்தானம் உண்டு அப்படிங்கிறத கொடுக்குறேன் நிஷ்பலஸ்த்வத்ருதே யஜ்ஞः நிஷ்பலஸ்த்வத்ருதே யஜ்ஞः சாங்கஸ்ச சஹ தக்ஷிணः அதாவது எவ்வளவு செலவு பண்ணி எப்பேற்பட்ட யஜ்ஞம் பண்ணினாலும் பிரம்மா இல்லாமல் பண்ணக்கூடியதான கர்மா நஷ்டம் அப்படிங்கிறது இன்னிலேருந்து விதிக்கிறேன் அதனால தான் எந்த ஒரு ஹோமம் சின்னது பண்ணினாலும் ஆற்றுல ஒரு வாத்தியாரையாவது வச்சுட்டு பண்ணணும் தனியாக அவா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அல்லது யாருமே இல்லைன்னா கூர்ச்சத்துலையாவது பிரம்மாசனம் போட்டு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எதற்காக அப்படின்னா பிரம்மாவை மதிக்காமல் செய்யப்படும் எந்த கர்மாவும் எப்போ ஏற்பட்ட செலவோடு பண்ணினாலும் அது கர்மா நிஷ்பலமாகும் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய வாக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அங்கே பிரம்மாவுக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணினதுக்கப்புறம் அதாக தேவகிதவம் கேத்தகம் கூட்டசாட்சிணம் அதே மாதிரி பொய் சொன்னதான கேத்தகி புஷ்பத்துக்கு கூட்டசாட்சி அப்படின்னா பொய் சாட்சி சொன்னது அப்படின்னு அர்த்தம் பொய் சாட்சி சொன்னதான கேத்தகி புஷ்பத்தை பார்த்து சொல்கிறார் ரே ரே கேத்தக துஷ்டஸ்துவம் ஷடதூரமிதோ விரஜா ஹே கேத்தகி புஷ்பமே இங்கேருந்து தொலைஞ்சு போ ஷட அறிவு கெட்டது இங்கேருந்து எங்கிட்டேருந்து எங்கேயோ போ மமா அப்பி பிரேமத்தே புஷ்பே மா பூத் பூஜாஸ்விதः பரம் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரியமுள்ள புஷ்பமாக இருந்தாய் இன்னிலேருந்து நான் வெறுக்கப்படும் புஷ்பமாக நீ மாறினாய் எனக்கு நீ அர்ச்சனைக்கு உதவ மாட்டாய்
இத்யுக்தே தத்ர தேவேன கேதகம் தேவஜாதயः சர்வா நிவாரயாமாசுஹு தத்பார்ஷ்வாதன்யதஸ்ததா. அப்படி சுவாமி சொன்ன உடனே எல்லா தேவஜாதிகளும் எல்லா தேவதைகளும் கேத்தகத்தை அப்படியே ஒதுக்கிவிட்டாலாம். உடனே அந்த கேத்தகம் சுவாமிகிட்ட திருப்பி கேட்குறது, நமஸ்காரம் பண்ணுறது. நமஸ்தே நாதமே ஜன்ம நிஷ்பலம் பவதாஜ்ஞயா சஃபலம் கிரியதாம் தாத்த க்ஷம்யதாம் மம கில்பிஷம். சுவாமின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டேலையாகில் என்னுடைய ஜென்மாவே, என்னுடைய இந்த ஜாத்தியே வீணாக போயிடுமே, கேத்தகி புஷ்பங்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே. அதனால் இது ஏதாவது ஒரு சஃபலமாக பண்ணுங்கோ, நான் பண்ணின தப்பை பொறுத்துக்குங்கோ, என்னை மன்னிச்சுங்கோன்னு கேட்டு ஞானகிருத்தம் பாபம் நாசயத்யேவ தே ஸ்மிருதி. தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாப்பங்கள் அனைத்தும் உன்னுடைய நாமத்தை சொன்னால் போயிடுமே சுவாமின்னு, உங்களுடைய நாமத்தை சொன்னால் போயிடுமே, உங்களை பார்த்தா போயிடுமே. தாதிருஷே த்வயி திருஷ்டே மே மித்யா தோஷः குதோ பவேத். நான் தான் உங்களை நேரிலேயே இப்போ பார்த்துட்டேனே, அப்போ எனக்கு எப்படி தோஷம் சம்பவிக்கும், அப்போ என்னுடைய பாப்பத்தை போய்க்கிடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறது. ததாஸ்து தஸ்து பகவான் கேதகேன சபாஸ்தலே நமே த்வத்தாரணம் யோக்யம் சத்யவாகஹமீஸ்வரः. ஹே கேதகி புஷ்பமே, நீ ஸ்துதி பண்ணினத்தில் நான் பிரசன்னமானேன். ஆன பொழுதிலும் நான் சொன்ன வாக்கு பொய்யாகாது. நான் என்ன சொன்னேன், நீ எனக்கு இன்று முதல் உதவ மாட்டாய், எனக்கு பூஜைக்கு அனர்ஹை அப்படின்னு சொன்னது சத்தியம். உன்னை திருப்பி நான் ஏற்றுக்க முடியாது. மதீயாஸ்துவாம் தாரயிஷ்யந்தி ஜன்மதே சஃபலம் ததஹ. ஆனால் என்னுடைய பக்தர்கள், என்னை அண்டின மற்ற தேவர்கள் அனைவர்களும் உன்னை தரித்து கொள்வார்கள். மதீயாம் ஸ்துவாம் தரிஷ்யந்தி, அதனால் உன்னுடைய ஜன்மா சஃபலத்தை அடையட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். தொம்பை விதான வியாஜேன மமோபரி பவிஷ்யசி. உனக்கு இன்னொரு விதமான ஒரு அனுகிரகம் தரேன். எனக்கு சாட்சாத்தாக என்னுடைய சிரஸில் உன்னை வச்சுக்க முடியாது. ஆனால் ஏதோ கோவில்கள்லையோ வீடுகள்லையோ ஒரு அலங்காரம் பண்ணும் பொழுது அப்போ அலங்கார ரூபத்துக்காக அலங்காரத்துக்காக உன்னை வைக்கலாம் அப்படிங்கிறதான் அனுகிரகத்தை பண்ணுறேன். இத்யனுகிரஹ்ய பகவான் கேதகம் விதி மாதவோ விரராஜ சபா மத்தியே சர்வதேவைரபிஷ்டுதா. இப்படி பகவான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் கேதகிக்கும் பண்ண வேண்டிய அனுகிரகங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி சபா மத்தியத்தில் இருக்கார். எல்லா தேவதைகளும் பகவானை ஸ்துதி பண்ணுறா. அந்த சமயத்தில் அப்படிங்கிற வரைக்கும் அஷ்டமோத்தியாயம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.